இப்போ நம்ம செகண்ட் சாப்டர் பார்க்க போகிறோம். செகண்ட் சாப்டர் என்ன அப்படின்னா எண்களும் தொடர் வரிசைகளும், நம்பர்ஸ் அண்ட் சீக்வென்ஸ். இதில் எக்ஸைஸ் 2.5லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். எளிமையான பகுதி 2.1லேருந்து 2.5 அப்புறம் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வரக்கூடிய வீடியோஸில் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ எக்ஸைஸ் 2.5ல் என்ன இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன பேசிக் கான்செப்ட், கீ கான்செப்ட் தேவைப்படுது. இதில் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டியது என்ன அப்படின்னா சீக்வன்ஸ், அர்த்தமெட்டிக் சீக்வன்ஸ், அர்த்தமெட்டிக் ப்ராக்ரஷன், அதை தான் பார்க்க போகிறோம். தமிழில் கூட்டுத்தொடர் வரிசை. கூட்டுத்தொடர் வரிசை, அர்த்தமெட்டிக் ப்ராக்ரஷன். அப்போ ஏபி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது முதல்ல தெரியணும். முதல்ல டெஃபினிஷன் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா a number it is in the form a plus d, a plus 2d, etc. etc. a and d are real number. Then it is called அப்போ ஒரு கூட்டுத்தொடர் வரிசை என்றால் அந்த எண் எப்படி அமையணும் அப்படின்னா a plus d, a plus 2d என்ற வடிவத்தில் அமைந்து ஏயும் டியும் மெய் எண்கள் எனில் அதற்கு அமையுமாயின் அந்த அமைவிற்கு கூட்டுத்தொடர் வரிசை என்று பெயர். இதில் ஏங்கிறது என்னது, டிங்கிறது என்னங்கிறது தெரியணும். ஏங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம், முதல் உறுப்பு. டிங்கிறது காமன் டிஃபரன்ஸ், பொது வித்தியாசம். அப்போ ஒரு கூட்டுத்தொடர் வரிசையுடைய பொது வடிவம் அப்படின்னா அல்லது ஜென்ரல் டேர்ம் ஆஃப் அன் ஏபி எப்படி இருக்கும் அப்படின்னா, பொது வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னா a plus d, a plus 2d and etc. 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 ஏங்கிறது முதல் உறுப்பு ஃபர்ஸ்ட் டேர்ம், டிங்கிறது காமன் டிஃபரன்ஸ், பொது விகிதம், பொது வித்தியாசம். அப்படி போயிட்டே இருக்கிறது பேர் தான் கூட்டுத்தொடர் வரிசை. இதில் வேற என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக அப்படின்னா இந்த ஜெனரல் டேர்மில் நல்லா பாருங்கள். a plus d, a plus 2d, etc. etc. a plus 3d இது வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் t1, இது செகண்ட் டேர்ம் t2, இது தேர்ட் டேர்ம் t3, இது ஃபோர்த் டேர்ம் t4. அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் எப்படி இருக்கும் a, t2ங்கிறது a plus d, t3ங்கிறது a plus 2d, t4ங்கிறது a plus 3d, t5ங்கிறது எப்படி இருக்கும் ஜென்ரல் ஃபார்மில் நீங்கள் இருந்து பொது வடிவத்திலேருந்து எடுத்தீங்கன்னா a plus 4dன்னு போயிட்டே இருக்கும். இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரியணும். இது ஏக்கு முன்னாடி இருக்கிற உறுப்பு எப்படி ஆயிரும் அப்படின்னா a minus d இருக்கும். ஏன்னா மைனஸும் மெய்யெண்கள் கணத்தில் இருக்கும், ஆறில் இருக்கும். மெய்யெண்கள் கணத்தில் ஆறுங்கிறது செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ், மெய்யெண்கள். இதில் மைனஸும் வரலாம், ப்ளஸ் உள்ள எண்களும் வரலாம். அதனால என்ன ஆயிரும் அப்படின்னா a minus d, a minus 2d அப்படின்னு அந்த பக்கம் போயிட்டே இருக்கும். a minus d, a minus 2dன்னு போயிட்டு இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது nth டேர்ம் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா tn is equal to a plus n minus 1 of t. tn is equal to a plus n minus 1 of t. இந்த ரெண்டு கான்செப்டை வச்சுக்கிட்டு நம்ம கிளியர் பண்ணிடலாம். அப்போ ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் ஒரு அர்த்தமெட்டிக் ப்ராக்ரஸில் ஒரு சீக்வன்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா காமன் டிஃப்ரென்ஸை ஈக்குவலாக இருந்துன்னு சொன்னால் போதும். சரிங்களா? பொது வித்தியாசமும் ஏயும் நமக்கு ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் ஃபர்ஸ்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். பயிற்சியில் முதல் கணக்கு 2.5ல் முதல் கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா a minus 3, a minus 5, a minus 7 என்பது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் இந்த தொடர் வரிசையானது கூட்டுத்தொடர் வரிசையா? செக் வெதர் த ஃபாலோயிங் சீக்வன்ஸ் ஆர் இன் ஏ. ஒரு சீக்வன்ஸ், ஒரு தொடர் வரிசை கொடுத்துருக்காங்க. இது அர்த்தமெட்டிக் ப்ராக்ரஸ்னா ஏபியில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத சொல்லணும். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா காமன் டிஃபரன்ஸுக்கு என்னன்னு தெரியணும்.
நம்ம காமன் டிஃப்ரென்ஸ் உள்ள ஏடிங்கிறது என்னென்னு பார்த்தோம். ஏ ஃபஸ்ட்டு டேப், டிங்கிறது காமன் டிஃப்ரென்ஸ். அப்போ டிங்கிறது தமிழில் பொது வித்தியாசம். இந்த பொது வித்தியாசம் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன அப்படின்னா T2 மைனஸ் T1. T2 மைனஸ் T1ங்கிறது என்னது அப்படின்னா இரண்டாவது உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு. இது ஃபஸ்ட்டு இருக்குது, அதனால் இது முதல் உறுப்பு, இது ரெண்டாவது உறுப்பு, இது மூன்றாவது உறுப்பு. இரண்டாவது உறுப்பிலிருந்து முதல் உறுப்பை கழித்தால் நமக்கு பொது வித்தியாசம் கிடைக்கும். அப்படின்னா ஒரு அர்த்தமெட்டிக் ப்ராக்ரஸில் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா காமன் டிஃப்ரென்ஸ் ஈக்குவலாக இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் தான் அந்த நம்பர் கூடிக்கிட்டே போகணும் அல்லது குறைஞ்சிக்கிட்டே போகணும். கூடிக்கிட்டே போச்சுன்னா இன்க்ரீசிங் சீக்வன்ஸ், குறைஞ்சிக்கிட்டே இருந்ததுன்னா டிக்ரீசிங் சீக்வன்ஸ். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படின்னா நீங்கள் டிங்கிறது பொது வித்தியாசம், காமன் டிஃப்ரென்ஸ், T2 மைனஸ் T1, செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். இரண்டாவது உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு. இதில் இரண்டாவது உறுப்பு என்னது a மைனஸ் 5. இதுலேருந்து எதை கழிக்கணும், a ஃபஸ்ட்டு டேர்மை கழிக்கணும், a மைனஸ் 3. ஃபஸ்ட்டு நல்லா பாருங்கள், செகண்ட் டேர்ம் a மைனஸ் 5, இது ஃபார்முலாவில் உள்ள மைனஸ். T1ங்கிறது ஃபஸ்ட்டு டேர்ம் a மைனஸ் 3. இப்போ பாருங்கள் a மைனஸ் 5, இந்த மைனஸை கொண்டு பெருக்கிடுங்க, மைனஸ் a ப்ளஸ் 3ன்னு ஆயிரும். அப்படின்னா இந்த மைனஸ் ஏயும் ப்ளஸ் ஏயும் கேன்சல் ஆயிரும். மைனஸ் 5ல் 3 போச்சுன்னா மைனஸ் 2. இது வந்து D1 முதல் பொது வித்தியாசம் அப்படின்னு பொது விகிதம் அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம் D1ங்கிறது. அதே மாதிரி இந்த ரெண்டு உறுப்புக்கு இடையில் உள்ள காமன் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா காமன் டிஃபரன்ஸ் ஈக்குவலாக இருக்கணுமே, பொது வித்தியாசம் சமமாக இருக்க வேண்டும். T2 இஸ் ஈக்குவல் டு T3லேருந்து T2வை கழிக்கணும், T2 மைனஸ். இதில் T3ங்கிறது தேர்ட் டேர்ம் என்ன இருக்குது a மைனஸ் 7 மைனஸ் T2ங்கிறது என்ன இருக்குது a மைனஸ் 5. அப்போ a மைனஸ் 7 மைனஸ் ஒன்று பெருக்கிருங்க, மைனஸ் a ப்ளஸ் 5 ரெண்டு கேன்சல் ஆயிரும், தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2. அப்போ எப்படி கிடச்சிருக்குன்னா பொது விகிதம் காமன் டிஃப்ரென்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது பாருங்கள். D1 இஸ் ஈக்குவல் டு D2 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2. அப்படி இருந்துச்சுன்னா கிளியர்லி இட் இஸ் ஏ. இது கூட்டுத்தொடர் வரிசையில் அமையும். அப்படின்னா ஒரு சீக்வன்ஸை கொடுத்துட்டு அது ஏபியில் இருக்கா, கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்கா அப்படின்னா நீங்கள் எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா காமன் டிஃப்ரென்ஸை வச்சு தான் செக் பண்ணணும். காமன் டிஃப்ரென்ஸ் அல்லது பொது வித்தியாசம், பொது விகிதம் அப்படின்னா என்ன அப்படின்னா இரண்டாவதிலிருந்து முதல் உறுப்பை கழிப்பது, மூன்றாவது உறுப்பிலிருந்து இரண்டாவது உறுப்பை கழிப்பது, நான்காவது உறுப்பிலிருந்து மூன்றாவது உறுப்பை கழிப்பது, ஐந்தாவது உறுப்பிலிருந்து நான்காவது உறுப்பை கழிப்பது. அது சமமாக வர வேண்டும். இரண்டாவது இதில் செகண்ட் சப்டிஷன் கேட்டிருக்காங்க பாருங்கள். 1/2, 1/3, 1/4, 1/5 எக்ஸட்ரா எக்ஸட்ரா. அப்போ D1 ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணணும். இதுக்கு என்ன ஃபார்முலா போட்டுக்கலாம், T2 மைனஸ் T1, செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம், இரண்டாவது உறுப்பிலிருந்து முதல் உறுப்பை கழிக்க வேண்டும். இதில் ரெண்டாவது உறுப்பு என்னது 1/3, ரெண்டாவது இருக்குது அதனால் ரெண்டாவது உறுப்பு, முதல்ல இருக்குது அதனால் முதல் உறுப்பு கழிக்கணும். இப்போ இது எப்படி கழிக்கிறது, 1/3 மைனஸ் 1/2 எல்சிஎம் மீப்போம காண வேண்டும். 2க்கும் 3க்கும் எல்சிஎம் என்ன அப்படின்னா 2 × 3 இஸ் ஈக்குவல் டு 6. 6 தான் என்னது நமக்கு எல்சிஎம். ஏன்னா ஏதாவது ஒன்று பகாயனா வந்தால் அப்படியே பெருக்கிட வேண்டியதான், ப்ரைம் நம்பர்லேருந்து அப்படியே பெருக்கணும். 2 3 6, இது 3 6 தான் மீசிமையாக அமையும். இப்போ டினாமினேட்டர் ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள், பகுதியை ரெண்டும் ஒப்பிடுங்க. 6ல் 2 3 இருக்குது அதனால் 2 பெருக்கிக்கணும். மைனஸ் 3 டைம்ஸ் இருக்குது அதனால் 3 போட்டுக்கணும். அப்போ கழிச்சாச்சுன்னா மைனஸ் 1/6ன்னு கிடைக்கும். இதே மாதிரி D2ங்கிறது என்ன அப்படின்னா T3 மைனஸ் T2, T3 1/4 மைனஸ் 1/3. இப்போ இதில் பாருங்கள், இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 3 என்பது பகாயன், 3 என்பது ப்ரைம் நம்பர். ஸோ டினாமினேட்டர் அப்படியே பெருக்கிடுங்க, 12. 12 4 3 டைம்ஸ் இருக்குது 3 4 டைம்ஸ் இருக்குது 4, தட் இஸ் ஈக்குவல் டு 3 மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1/12. இப்போ இதுலேருந்து என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா D1 இஸ் நாட் ஈக்குவல் டு D2. D1 வந்து D2வும் சமம் இல்லை. பொது வித்தியாசம், காமன் டிஃபரன்ஸ் ஆர் நாட் ஈக்குவல். பொது வித்தியாசம், பொது விகிதம் சமமாக இல்லை. ஆகவே கொடுக்கப்பட்ட தொடர் வரிசையானது கூட்டுத்தொடர் வரிசையில் அமையாது. கிளியர்லி இட் இஸ் நாட் இன் ஏ. இப்போ அடுத்த மூணாவது சப்டிஷன், நாலாவது சப்டிஷன் பார்க்க போகிறோம். இந்த மூணாவது சப்டிஷனை பாருங்கள். 9, 13, 17, 21, 25 என்பது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அமையுமா? இந்த சீக்வன்ஸ் வந்து ஏபியில் இருக்குமான்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா பொது வித்தியாசம் கண்டுபிடிக்கணும், காமன் டிஃப்ரென்ஸ். இதுக்கு ஃபார்முலா என்னது, T2 மைனஸ் T1. இப்படி போட்டால் என்ன அர்த்தம், இரண்டாவது உறுப்பிலிருந்து முதல் உறுப்பை கழிக்க வேண்டும். செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம், இது ஃபர்ஸ்ட் டேர்ம், இது செகண்ட் டேர்ம். 13 மைனஸ் 9 தட் இஸ் ஈக்குவல் டு 4.
அதே மாதிரி செகண்ட் காமன் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். T3 மைனஸ் T2. T3 மைனஸ் T2ங்கிறது 17 மைனஸ் 13 இஸ் ஈக்குவல் டு 4. அப்போ D1 இஸ் ஈக்குவல் டு D2 இஸ் ஈக்குவல் டு 4. காமன் டிஃபரன்ஸ் ஈக்குவலாக வந்துச்சு. D1 இஸ் ஈக்குவல் டு T2. therefore it is in A. therefore கொடுக்கப்பட்ட தொடர் வரிசை கூட்டுத்தொடர் வரிசை ஆகும். இதே மாதிரி நாலாவது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. -1/3 0 1/3, 2/3 இது ஏபியில் அமையுமா, ஒரு கூட்டுத்தொடர் வரிசையை அமைக்குமான்னு கேட்டிருக்காங்க. செக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் காமன் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். -1/3 0. அப்போ காமன் டிஃபரன்ஸை செக் பண்ணணும். D1ங்கிறது என்ன அப்படின்னா T2 மைனஸ் T1. இது ஃபர்ஸ்ட் டேர்ம் T1, இது செகண்ட் டேர்ம் T2, இது தேர்ட் டேர்ம், இது ஃபோர்த் டேர்ம். இப்போ T2 மைனஸ் T1னா 0 மைனஸ் ஆஃப் T1ங்கிறது -1/3. இதை அப்படியே பெருக்கிருங்க. மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் 1/3ன்னு கிடைக்கும். இப்போ T2 கண்டுபிடிக்கணும். இரண்டாவது பொது வித்தியாசம் என்பது T3 மைனஸ் T2. T3 மைனஸ் T2னா தேர்ட் டேர்ம்ல இருந்து எதை கழிக்கணும் அப்படின்னா செகண்ட் டேர்மை கழிக்கணும். 1/3 மைனஸ் 0 தட் இஸ் ஈக்குவல் டு 1/3. அப்படின்னா இதில் D1ம் D2ம் ஈக்குவலாக வந்துச்சு. therefore இது கூட்டுத்தொடர் வரிசையில் அமையும். இட் இஸ் இன் A. அதே மாதிரி அஞ்சாவது சப்டிஷனில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 1 -1 1 -1 1 -1 என்பது கூட்டுத்தொடர் வரிசையில் அமையுமான்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா D1 is equal to the first common difference is equal to T2 minus T1. அப்போ T2ங்கிறது -1 -1 is equal to -2. அதே மாதிரி D2ங்கிறது செகண்ட் டேர்ம்ங்கிறது -1, ஃபர்ஸ்ட் டேர்ம்ங்கிறது 1, இது ஃபார்முலாவில் உள்ள மைனஸ். இப்போ -1 -1 -2 ஆட் பண்ணும்போது இப்போ T2 மைனஸ் T1ங்கிறது T3 மைனஸ் T2. T3 is equal to 1 மைனஸ் T2ங்கிறது -1 that is equal to 1 மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். +1 that is equal to 2. அப்போ D1ம் D2ம் ஈக்குவல் இல்லை, பொது வித்தியாசங்கள் சமமாக இல்லை. அதனால் இட் இஸ் நாட் இன் A. இது பேருக்கு இது கூட்டுத்தொடர் வரிசையில் அமையாது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கணும். செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. A மற்றும் முதல் உறுப்பு A மற்றும் பொது வித்தியாசம் T ஆனது கொடுக்கப்பட்டுள்ளது எனில் அந்த கூட்டுத்தொடர் வரிசையை காண்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் A and the common difference D are given, then find the right corresponding arithmetic progression. A is equal to 5 and D is equal to 6. இது மாதிரி 3 சப்டிஷன் கேட்டிருக்காங்க. முதல்ல ஜென்ரல் ஃபார்ம் என்னது, பொது வடிவம். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் பொது வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னா A plus D, A plus 2D, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இதுதான் ஒரு அர்த்தமெட்டிக் ப்ராக்ரஷனுடைய பொது வடிவம், ஜென்ரல் ஃபார்ம் அப்படின்னா. therefore இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஏபி என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். A வந்து 5, D வந்து 6. இப்போ A is equal to 5 அப்படின்னா 5 எப்படி எழுதிக்கோங்க 5. A plus D, A plus Dனா என்ன வரும் பாருங்கள். 5 plus 6 11. A plus 2Dனா இது 2ஆல் பெருக்கிட்டுலாம் இருக்காதீங்க. காமன் டிஃப்ரென்ஸை கூட்டி கூட்டி எழுதிக்கோங்க. காமன் டிஃப்ரென்ஸ் வந்து இங்கே என்னதுன்னு முதல்ல ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. பொது வித்தியாசம் 6. இந்த பொது வித்தியாசத்தை முதல் உறுப்புடன் கூட்டினால் இரண்டாவது உறுப்பு கிடைக்கும். இரண்டாவது உறுப்புடன் பொது வித்தியாசத்தை கூட்டினால் மூன்றாவது உறுப்பு கிடைக்கும். ஆகவே 6 கூட்டி கூட்டி எழுதுங்க. 11 6 17. அடுத்தது இது கூட 6 ஆட் பண்ணுங்க 23 எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இப்போ செகண்ட் அப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு இன்க்ரீசிங் சீக்வன்ஸ், ஒரு கூடுகின்ற ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. ஃபர்ஸ்ட் கொஸ்டினை முடிச்சிட்டோம். செகண்ட் சம்ம பாருங்கள். இதில் A என்ன கணக்கில் கொடுத்துருக்காங்க 7, D is equal to -5. therefore அர்த்தமெட்டிக் ப்ராக்ரஷன் என்ன வரும், AB ஃபர்ஸ்ட் டேர்ம் A எழுதணும். இப்போ 7ஐயும் -5 ஆட் பண்ண என்ன வரும் 2 கிடைக்கும். சரிங்களா, 7ல் 5 போச்சுன்னா 2 ஆட் பண்ணணும். A plus D ரெண்டையும் கூட்டணும். 7ஐயும் -5 கூட்டினா மிகை மதிப்பு தான் அதிகமாக இருக்குது, ப்ளஸ் தான். ஸோ அந்த சைனை போட்டுக்கிட்டு 2க்குள்ள வித்தியாசம் எழுதணும் 2. இப்போ இதிலேருந்து 5 கழிச்சா என்ன வரும் அப்படின்னா -3 குறைஞ்சிக்கிட்டே போகுது. 5 5 குறையுது. D is equal to -5. D ப்ளஸில் இருந்தால் கூட்டிக்கிட்டே போகும். D பொது வித்தியாசம் மைனஸில் இருந்தால் குறைஞ்சிக்கிட்டே வரும். -3 திருப்பி -5 குறைச்சா -8 -13 எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. தேர்ட் கொஸ்டினை பாருங்கள். தேர்ட் சப்டிஷனை பாருங்கள். தேர்ட் சப்டிஷனில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். A is equal to 3/4 and D is equal to 1/2. therefore AB கூட்டுத்தொடர் வரிசையானது. ஃபர்ஸ்ட் டேர்ம் வேணும்னா என்ன செய்யணும் பாருங்கள், அப்படியே எழுதணும் 3/4. சரிங்களா, இதுதான் ஃபர்ஸ்ட் டேர்ம். செகண்ட் டேர்ம் வேணும்னா என்ன செய்யணும், இந்த 3/4ஐயும்
1/2 ஆட் பண்ண வேண்டியது. அப்போ T1ங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம் வேணும்னா இதை அப்படியே எழுதிட வேண்டியதுதான் 3/4. ஃபர்ஸ்ட் டேர்ம் A 3/4. ஏன்னா ஜென்ரல் ஃபார்மை பாருங்க, A + D A + 2D எக்ஸெட்ரா. அப்போ T2ங்கிறது என்ன அப்படின்னா A + D செகண்ட் டைம் வேணும்னா A + D A + D நாங்கள் என்ன இருக்குது பாருங்கள் 3/4 + 1/2. இதுக்கு மீசியமாக கண்டுபிடிக்கணும் எல்சிஎம் கண்டுபிடிக்கும் போது டினாமினேட்டரில் எது அதிகமாக இருக்கோ அதை எடுத்துக்கலாம். அந்த நம்பர் அதுக்குள்ளே போகணும். 2 வந்து 2 2 4 இருக்குது. ஸோ எல்சிஎம் வந்து 4ன்னு எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இதில் டினாமினேட்டரை கம்பேர் பண்ணுங்கள். 4 இருக்குது. அப்போ 1ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணியாச்சுன்னா 2 that is equal to 5/4 கிடைக்கும். அப்புறம் தேர்ட் டேர்ம் வேணும்னா A + 2D. இதை நம்ம என்ன செஞ்சால் போகணும் தெரிஞ்சால் போதும் அப்படின்னா இந்த செகண்ட் டேர்மில் என்ன கிடைச்சிருக்கோ அது கூட ஏஐ ஆட் பண்ணால் நமக்கு T3 கிடைச்சிடும். இதை பாருங்கள், இதிலேருந்து செகண்ட் டேர்ம்லேருந்து ஒரு டிஏ ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைச்சிடும் அப்படின்னா தேர்ட் டேர்ம் கிடைச்சிடும் A + 2D. அப்படின்னா இது என்ன அர்த்தம் அப்படின்னா நமக்கு செகண்ட் டேர்மில் 5/4 கிடைச்சிருக்கு. அது கூட இந்த டிஏ ஆட் பண்ணணும். காமன் டிஃப்ரென்ஸை கூட்டிகிட்டே போகணும். 5/4 + 1/2. இதுக்கு எல்சி எடுங்க, 4 தான். 5 2 டைம்ஸ் இருக்குது 2 that is equal to 7/4. therefore அந்த அர்த்தமெட்டிக் ப்ராக்ரஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா 3/4 5/4 7/4 9/4 11/4 13/4 15/4ன்னு போயிட்டே இருக்கும். அப்படின்னா கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் ஓகே, செகண்ட் டேர்ம் ரெண்டே ஆட் பண்ணிக்கணும். தேர்ட் டேர்ம் வேணும்னா அங்கே பாருங்கள், இந்த A + Dயோட ஒரு டிஏ ஆட் பண்ணியாச்சுன்னா A + 2D கிடைச்சிடும். அப்படின்னா இங்கே என்ன கிடைக்கும் செகண்ட் டைம் அது கூட காமன் டிஃப்ரென்ஸை ஆட் பண்ணிகிட்டே போங்க. ப்ளஸ்னால் ஆட் பண்ணிகிட்டே போகணும், மைனஸ்னால் மைனஸ் கழிச்சுக்கிட்டே மைனஸ் பண்ணிகிட்டே போனால் நமக்கு கிடைச்சிடும். இப்போ அடுத்த கொஸ்டினை பார்ப்போம். தேர்ட் கொஸ்டினை பாருங்கள். nth டேர்ம் கொடுத்துருக்காங்க. Tn is equal to -3 + 2n. if nth terms are given then find the A and D. பொது வித்தியாசத்தையும் முதல் உறுப்பையும் கேட்டிருக்காங்க. write the first term and the common difference அப்படின்னு சொல்லிட்டு nth டேர்மை கொடுத்துருக்காங்க. என்னாவது உறுப்பு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் கிடைச்சா போதும். ஏங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம், டிங்கிறது காமன் டிஃப்ரென்ஸ். காமன் டிஃப்ரென்ஸுங்கிறது என்னது அப்படின்னா செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். அப்போ Tnலேருந்து -3 + 2n அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் டேர்மும் செகண்ட் டேர்மும் கண்டுபிடிச்சிட்டோம்னா எனக்கு ஏயும் டியும் கிளியர் ஆயிடும். அப்போ எண்ணுக்கு பதிலாக 1 கொடுத்தாச்சுன்னா T1 கிடைக்கும். T1 தான் முதல் உறுப்பு, டேர்ம் 1. இட் இஸ் டினோட்டட் பை T1. அப்போ எண்ணுக்கு பதிலாக 1 கொடுத்தா என்ன வரும் பாருங்க, 2 கிடைச்சிடும். தட் இஸ் ஈக்குவல் டு -1. n இஸ் ஈக்குவல் டு 2 கொடுத்தீங்கன்னா T2 கிடைச்சிடும். T2ங்கிறது -3 ப்ளஸ் எனக்கு பதிலாக 2 கொடுத்தீங்கன்னா 2 2 சார் 4 2 4 4ல் 3 போச்சுன்னா 1. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், ஏயும் டியும். ஏங்கிறது என்னது, அதுதான் T1 ஃபர்ஸ்ட் டேர்ம். இப்போ T1ங்கிறது என்ன கிடைச்சிருக்கு, -1. டிங்கிறது என்னது, பொது வித்தியாசம், காமன் டிஃப்ரென்ஸ், பொது விகிதம். அப்போ இதை எப்படி எழுதணும் அப்படின்னா T2 - T1. T2ங்கிறது 1 மைனஸ் T1ங்கிறது என்ன இருக்குது, என்ன கொடுத்துருக்காங்க, -1ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ D = எவ்வளவு 2. அப்படின்னா என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும் பாருங்கள். T1ம் T2ம் கண்டுபிடிச்சா போதும். அதுலேருந்து நம்ம கேட்கப்பட்ட 2 கொஸ்டினையும் கிளியர் பண்ணிடலாம். ரெண்டாவது சப்டிஷனை பாருங்கள். Tn = 4 - 7n கொடுத்துருக்காங்க. இப்போ எண்ணுக்கு பதிலாக 1 கொடுங்க, என்ன வரும், T1 = 4 - 7 × 1. தட் இஸ் = 4 - 7 - 3ன்னு கிடைச்சிரும். அப்போ எண்ணுக்கு பதிலாக 2 கொடுங்க. T2 = 4 - 7 × 2. எண் இருக்கிறதுல 2 பிரதியிட்ட வேண்டியதான். பிரதியிட்டாச்சுன்னா 4 - 14 2 7 சார் 14 ஈரேல 14 -10. அப்போ ஃபர்ஸ்ட் T1ம் நான் T2ம் கண்டுபிடிச்சா போதும். இதுலேருந்து ஏ எழுத முடியாதனால ஏங்கிறது இஸ் நத்திங் பட் சிம்பிளி T1 தான் ஏங்கிறது -3. டிங்கிறது என்ன அப்படின்னா காமன் டிஃப்ரென்ஸ். இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா T2 - T1. இரண்டாவது உறுப்பிலிருந்து முதல் உறுப்பை கழிக்க வேண்டும். ரெண்டாவது உறுப்பு மைனஸ் ஆஃப் T1 இருக்கிறதுல -3. that is equal to -10. மைனஸ் பெருக்குனா +3 ஆயிரும். that is equal to -7. சரிங்களா? இப்போ 4வது கணக்கு போகலாம். 4th கொஸ்டினை பாருங்க. ஃபைண்ட் த 10th term of an AB -11 -15 -19 etc.
-11 -15 -19 என்று செல்லக்கூடிய ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் 10வது உறுப்பை காண்க. 10வது உறுப்பை ஃபைண்ட் த 10th டேர்ம். 10வது உறுப்பு அப்படின்னா இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் நீ என்ன எழுதணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் ஏ அண்ட் டி. ஏயையும் டியையும் கண்டுபிடிக்கணும். ஏங்கிறது என்னது? முதல் உறுப்பு -11. இதுதான் ஃபர்ஸ்ட் டேர்ம். டிங்கிறது என்னது? பொது வித்தியாசம், பொது விகிதம், காமன் டிஃபரன்ஸ். that is equal to t2 minus t1. இரண்டாவது உறுப்பிலிருந்து முதல் உறுப்பை கழிக்க வேண்டும். இரண்டாவது உறுப்புங்கிறது -15. அதிலிருந்து எதை கழிக்கணும்? t1ங்கிறது -11. -15 மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும் 11. that is equal to -4. அப்போ ஏயும் டியும் முதல்ல கண்டுபிடிக்கணும். ஏங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம், டிங்கிறது t2 minus t1, that is equal to -4. இப்போ என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, 10th டேர்ம் கேட்டிருக்காங்க. ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஏபி என்னது? a plus d, a plus 2d, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இதுக்கு பேர் தான் என்ன பேர்? t1 ஃபர்ஸ்ட் டேர்ம். இதுக்கு பேர் செகண்ட் டேர்ம், இது தேர்ட் டேர்ம். அப்படின்னா கொஞ்சம் பாருங்க, t1ங்கிறது a மட்டும், t2ங்கிறது a plus d, t3ங்கிறது a plus 2d. அப்போ t10 என்ன கிடைக்கும் அப்படின்னா a plus 19 கிடைக்கும். t15 a plus 14d. ஒன்றை குறைச்சிக்கிடணும். ஜென்ரல் ஃபார்மை மட்டும் நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக கூடாது. t2ங்கிறது a plus d தான், t3ங்கிறது a plus 2d தான். அப்போ t10ங்கிறது a plus 9d. a is equal to -11 plus 9 into d is equal to -4. that is equal to -11 plus I minus பெருக்கியாச்சுன்னா -36. that is equal to -47. therefore 10வது உறுப்பு என்பது -47 ஆகும். இது மீதி உள்ள கணக்குகளை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.